ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. சீதாபதியான ராமனுக்கு வணக்கம். ரகுகுலத்தில் தோன்றிய ராமச்சந்திரனுக்கு வணக்கம். ராமன் என்றாலே பத்ரம், மங்களங்களையெல்லாம் நல்குபவர். அவருடைய முகத்தை சேவித்தால் சந்திரன் போன்று குளிர்ந்திருக்கிறது. அவன் ஏக பிரியதர்சனன், அனைவராலும் விருப்பத்தோடு பார்க்கப்படுபவர். அதோடல்லாமல் அனைவரையும் விருப்பத்தோடு கட்டாட்சிப்பவர். அந்த ராமனுக்காக யார்தான் அனைத்து கைங்கரியங்களையும் செய்ய மாட்டார்கள்? யார்தான் அவனுக்கு உழைத்து தங்கள் பிராணனையே கொடுக்க முன்வர மாட்டார்கள்? அவர்கள் மனிதர்களாக இருக்க தேவையில்லை. குரங்குகள் மலைய நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கரீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன் என்று தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய பாடல். நாம் ஒரு குரங்காகவோ அணிலாகவோ பிறந்திருந்தாலும் ராமன் பிறந்த காலத்தில் இருந்தால் அவனுக்கு தொண்டு புரியும் பேறு பெற்றிருக்கலாம். அதை இழந்தோம். தற்போது மனிதர்களாக இருந்தாவது தொண்டு புரிய வேண்டாமா? இந்த உண்மைதான் இப்போது நாம் பார்க்கும் கிஷ்கிந்தா காண்டத்தில் புரிகிறது. யாரோ ஒரு ராமன், காடுவாழ் சாதியன் அல்லன், நாட்டுக்கு மன்னன், பெரும் பணக்காரன், சக்கரவர்த்தி. ஆனால் அப்படிப்பட்ட ராமனுக்காக நேற்று வந்த வானரங்கள், இவர்களை முன்பின் தெரியாது, இப்ப பார்த்த கரடிகள் யாரென்று அறியோம், கழுகுகள் யாரோ தெரியாது. ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் எங்கோ காடுகளிலும் மலைகளிலும் கடற்கரையிலும் எப்படியாவது சீதையை கண்டுபிடிக்க வேண்டும், ராமனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்தார்கள் என்றால் அப்ப அவர்களுக்குரிய ராம பக்தியை எப்படி மெச்ச? இந்த பக்தியில் ஒரு துளியாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமக்கு வசதி குறைவில்லை, எந்த ஆபத்தும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை, அப்படி ஒன்றும் கவலைப்படுறதுக்கு உலகத்தில் ஏதும் இல்லை. இறைவன் நம்மை நன்றாகத்தான் வைத்திருக்கிறார். ஆனால் ராமனுடைய தொண்டில் ஏதாவது ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? பலர் ஈடுபடுகிறார்கள், நாமும் ஈடுபட வேண்டும். எதற்காக? இந்த ஆத்மா பெருமானுடைய சொத்து. அப்ப இந்த சொத்து அவருக்குத்தான் பயன்பட வேண்டும். அது எனக்கே எப்போதும் பயன்பட்டிருக்க கொண்டு கூடாது. நான் முன்னேற வேண்டும், நான் முன்னேற வேண்டும். இது ரெண்டு விதத்தில் சொல்லலாம். பணத்திலும் வாழ்க்கை தரத்திலும் பட்டாட்டோபத்திலும் முன்னேற வேண்டும். இது 95% ஆசை இருக்கட்டும். அல்லது ஆன்மீகத்திலே இருப்பவர்களுக்கு கூட ஆத்மா உயர வேண்டும், நான் உயர வேண்டும், நான் உயர வேண்டும். பகவானை பார்க்காமல் தான் உயர வேண்டும், தான் உயர வேண்டும்னு நினைப்பவர் இருக்கலாம். அதை போல யோகம்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்ணன் கீதையில் தெளிவாக சொல்வது, என் பக்தர்களை பார்த்து அவர்களோடு கூடி அவர்களுக்கு எவன் நல்லது செய்கிறானோ அவனைத்தான் தொண்டன்னு ஏற்றுக்கொள்ளுகிறார். மித்த பேர் உயர வேண்டும், நாம் மட்டும் உயர்ந்தால் போராது. அடியார்கள் வாழ வேண்டும், சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ வேண்டும், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேண்டும். அனைவரும் வாழணும்னு நினைக்கணும். இது நம்ம மட்டும் உயர்ந்தால் போதும் என்று நமக்குன்னு ஒரு குழு அமைத்து கொண்டு தனித்து தனித்து குறுகிய கண்ணோட்டத்தோட இருப்பது கூடாது. கண்ணோட்டம் பறந்து விரிந்திருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் நாம் நாமாக இருக்க வேண்டும். இரண்டு வகைப்பட்டவர்கள் இருக்கலாம். யாரேனும் 4 தெருவுக்குள்ளே இருந்து கொண்டு ரொம்ப ஆச்சாரத்தோட அனுஷ்டானத்தோட கற்போடே இருக்கலாம், மெச்சத்தக்கது. ஆனா வேறு சிலர் எங்கும் போய்கொண்டு, பெண்களிடத்திலே பேசி பாருங்கள், ஒரு வீட்டுக்குள் இருந்து கொண்டும் கற்புக்கரசியாக இருக்கலாம். அதே போல் எங்கும் சென்று கொண்டு வேலை பார்த்து கொண்டோ பாட்டு இசைத்து கொண்டோ நாட்டியம் ஆடிக்கொண்டோ, ஏன் எத்தனை பெரும் பெரும் முயற்சிகளில் பெண்கள் இறங்கி உள்ளார்கள். அத்தனையும் தாண்டியும் கற்புக்கரசிகளாக இருக்கிறார்கள். ரெண்டையும் தராசு தட்டில் நிறுத்து பார்த்தால் எது? ஒரு விதத்தில் இதற்கேற்றம், மற்றொரு விதத்தில் அதற்கேற்றம். ஆனால் எங்கெங்கோ போகிறோமே, மற்ற பேர பார்க்கிறோமேங்கிறது குற்றம் இல்லை, நம்ம மட்டும் பார்த்தால்தான் குற்றம். அது ஆழ்வார்களுக்கும் எண்ணமில்லை, அது ஆச்சாரியர்களுக்கும் எண்ணமில்லை. ஆகவே நாம எல்லா பக்தர்களோட கலந்து பழக வேண்டும், பரந்த கண்ணோட்டம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் ஆத்ம உயர்வை இழந்து விடுவோமோ என்று பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா நாம செய்ய போது பகவானுக்கு தொண்டு. எப்படி ஆத்மாவை உயர்த்த போவது அவர். இதை நான் உயர்த்தி கொள்ள முடியாது. அப்ப நாம் என்ன செய்யலாம்?
ஆத்மாவை பெருமான் உயர்த்த வரும்போது அதுக்கு தகுதி இருக்கிறதுன்னு சொன்னால் போதும். தன்னடையே பெருமான் உயர்த்தி விடுகிறான். அதற்கு தகுதி எது? தொண்டு கைங்கரியம், தொண்டு கைங்கரியம். இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தால் ஆன்மீக வளர்ச்சிக்கு எத்தனை உதவுகிறோமோ அத்தனை பெருமான் இன்பப்படுகிறார். அதைத்தானே இப்ப பாக்குறோம். ஒரு ஆஞ்சநேய சுவாமி, நான் தனித்தமர்ந்து கொண்டு யோகத்தில் இருக்கிறேன். எத்தனை இடத்துல சேவிக்க போறோம்? யோக ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர். அவர் எதற்கு காடுகளிலும் மலைகளிலும் ஓர் பெண்ணை தேடிக்கொண்டு அலைவரா? ஆனா போய் கொண்டிருக்கிறார். நமக்கு டைம் வேஸ்டா போச்சே அப்படின்னு நினைத்தார்? நினைக்க மாட்டார். பெருமானுடைய தொண்டில் ஈடுபட்டிருந்தால் அந்த நேரம் நல்ல நேரமாகத்தான் செலவழிக்கப்பட்டதே தவிர அதை தப்பாக நாம் சொல்லுவதே கூடாது. அதைத்தான் குரங்குகள்டேந்தும் அணிகள்டேந்தும் ஜாம்பவான் முதலான கரடிகள் இடத்திலிருந்து நான் தெரிந்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரைத்தான் தற்போது சேவிக்க போகிறோம். சென்னை பட்டணத்தில் திருவல்லிக்கேணியிலேயே இருக்கும் திருவட்டீஸ்வரன் பேட்டை, அங்கிருக்கும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில். வியாசராஜர் மொத்தம் 732 ஆஞ்சநேயர்களை பிரதிஷ்டை செய்தார். எல்லா கோயில்களும் 500-600 ஆண்டுகளுக்கு மேற்பட்டவை. அப்படி அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு கோயில் இத்திருக்கோயில். கோயில் தற்போது 2008 கடைசியாக கும்பாபிஷேகம் சம்பிரோக்ஷணம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மிக பழமவாய்ந்த ஆஞ்சநேயர் சுவாமி. இந்த திருக்கோயிலில் எப்போதும் இடையறாமல் தடங்களே இல்லாமல் ராம நாம பஜனை நடைபெற்று கொண்டே வருவது சிறப்பான அம்சம். இதோ கோபுரத்தை தரிசிக்கிறோம். அதிலேயே ராமன் எழுந்துருளி உள்ளார். அவரை சேவித்துக் கொள்கிறோம். கோயிலுக்குள் சென்றால் மூலமூர்த்தி ராமன் தனி பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமர் விக்கிரகம் இல்லை. சுதையில் வெளியிலேயே செய்யப்பட்ட ராம பட்டாபிஷேகம். ராமன் அமர்ந்திருக்கிறார். அருகே சீதை, இப்புறத்தில் லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன், ஆஞ்சநேய சுவாமி. இவர்களுக்கு பக்கத்தில் பார்த்தால் சுதை வடிவத்தில் யோக ஆஞ்சநேய சுவாமி எப்போதும் ராமனை தியானித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகே பூமியில் சுவடி வைக்கப்பட்டுள்ளது. ராமாயண சுவடி, ராமநாம சுவடி. சுவடி கருகிலேயே ஆஞ்சநேயர் தன் கதையை கீழே வைத்திருக்கிறார். இவர்களெல்லாம் ஓர்புறத்தில் தரிசித்தோம். மற்றொரு இடத்தில் மூலவர் அபயஹஸ்தம் மேல் தூக்கிய திருக்கையோடே, இடுப்பில் அழுத்தி வைக்கப்பட்ட இடது திருக்கையோடே ஆஞ்சநேய சுவாமி தரிசனம் கொடுக்கிறார். ஓர்புறம் முகம் திரும்பி இருக்கிறது. திருவடிகளும் அந்த புறத்தை நோக்கி புறப்பட தயார் நிலையில் உள்ளது. தன் திருக்கைகளை நேர இப்படி அபயம்னு காட்டாமல் ரொம்ப அனாயாசமாக வளைத்து பிடித்து கொண்டு அபயஸ்தத்தோடு எழுந்துள்ளி உள்ளார். இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு மேல சேவித்தால் ஸ்ரீனிவாச பெருமான் வெள்ளி திருமூர்த்தியாக எழுந்துள்ளி உள்ளார். கவச்சம் சமர்ப்பித்துள்ளார்கள். ஸ்ரீதேவி, பூதேவி, நாச்சியாரோட சேர்ந்திருக்கும் ஸ்ரீனிவாசன் வலது திருக்கையால் தன் திருவடியை காட்டி இடது திருக்கையை தன் தொடைக்கு அருகே வைத்துக் கொண்டு கட்டிஹஸ்தமாய் ஸ்ரீனிவாசர் எழுந்துள்ளி உள்ளார். ஆஞ்சநேயருக்கு உள் மாலையாக ஷண்பக மாலை அணிவித்துள்ளார்கள். ஷண்பக புஷ்பமே ஆச்சரியம். அந்த புஷ்பத்தினுடைய மனமே தனி. ஆஞ்சநேயருக்கு ஷண்பக மாலை, அவருக்கு வெளியிலே இன்னும் பெரிய மாலை வெற்றிலை மாலை சாத்தி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் உற்சவமூர்த்தி ஆஞ்சநேய சுவாமி கைகூப்பின திருக்கோலம், அஞ்சலி ஹஸ்தத்தோடே வினயம் மாறாமல் எப்போதும் ராமனுக்கென்னிருக்கும் உள்ளத்தோடு சுவாமி எழுந்துள்ளி உள்ளார். இவர்களை தரிசித்துக் கொள்கிறோம். இனி அடுத்தது 58வது சர்க்கத்தில் உள்ளோம். இனி இருவரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஜாம்பவான், அங்கதன், ஹனுமான் இவர்கள் ஒரு பக்கம், சம்பாதி என்னும் கழுகரசன் மற்றொரு பக்கம். அவர் இப்பதான் ஜட்டாயு இறந்தான் என்கிற செய்தியை தெரிந்து கொள்ளுகிறார். ராமனின் தொண்டில் ஈடுபட்டு தன் தம்பி இறந்தான். ஒரு பக்கம் தம்பி இறந்தது வருத்தம். ஆனா ராமனின் தொண்டில் ஈடுபட்டுத்தானே இருந்தான். அதனால் திருப்தி. என்ன பேசுகிறார்கள்னு பார்ப்போம். இத்யுக்த கருணம் வாக்கியம் வானரை தக்க ஜீவிதைஹி சபாஷ்போ வானரான் கிருத்ரஹ பிரத்யுவாச்ச மகாஸ்வனஹ. இப்படியாய் வானரங்கள் தங்கள் கதையை கூறி ராமனேன் காட்டுக்கு வந்தான், ஜட்டாயுவுக்கு என்ன நிகழ்ந்தது, இவர்கள் எப்படி தேடிக்கொண்டு ஒரு மாதத்தை கழித்தார்கள், இதெல்லாம் சம்பாதி கேட்டுக்கொண்டார். தான் தம்பி இறந்த செய்தி கேட்டு ஒரு புறத்தில் கோபம், ஆனா மறுபுறம் கழிவிறக்கத்தோடு பேசுகிறார். இப்ப சக்தி இல்லை. எனக்கு சக்தி இருக்குமானால் தற்போதே போய் ராவணனை அழிக்க வேணும்னு துடிக்கிறேன். ஆனால் எனக்கு சக்தி இல்லை. என் தம்பியாவது ராமகைங்கரியம் பெற்றான். ஹே குரங்குகளே, என் சிறகு எரிந்து போயிற்று. நானும் என் தம்பியும் போட்டி போட்டுக்கொண்டு ஆகாயத்தில் பறந்தோம்.
அப்போது சூரியனுக்கு அருகே சென்றோம். தம்பி சட்டென்று கீழே இறங்கினான். அவனை வெயில் தாக்கி எரித்து விடக் கூடாதுங்கிறதுக்காக என் சிறகுகளை விரித்து காக்க பார்த்தேன். அப்ப என் சிறகுகள் எரிந்து இந்த மலையில் வந்து விழுந்தேன். பல்லாண்டு காலம் மூர்ச்சையாக கிடந்தேன். அப்புறம் இங்கேயே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறேன். மத்தியம் பிராப்தேது சூரியேது ஜட்டாயுர் அவசீததி தமஹம் பிராதரம் திருஷ்டுவா சூரிய ரஷ்மிபிர் அரிந்தம நிர்தக்த பத்ரஹ தமஹம் பிராதரம் திருஷ்டுவா சூரிய ரஷ்மிபிஹி ஆர்திதம் நிர்தக்த பத்ர பதிதஹ விந்தேகம் வானரஷபாக. நான் இந்த விந்தியமலையில் வந்து விழுந்தேன்னு சம்பாதி கூறுகிறார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். விந்தியமலை சாரலில் தான் ஹனுமான் முதலானோர் தேடிக்கொண்டிருந்தார்கள். சற்றென்று குகை தெரிந்தது. குகைக்குள் நுழைந்தார்கள். மயனால் ஸ்தாபிக்கப்பட்ட குகை ஸ்வயம் பிரபா. அவள் வெளியே கொண்டு வந்து விட்டு இதோ விந்தியமலை என்று கூறினாள்ங்கிற அளவுக்கு பார்த்திருக்கோம். தெற்கு கடற்கரையிலா விந்தியமலை இருக்கும்? விந்தியமலை பாரதத்தின் நடு பிரதேசத்தில் என்றோ இருக்கிறது. தெற்கு கரையில் இருப்பது மகேந்திரகிரி என்றோ, மலைய பர்வதம் சஹ்யாத்ரின்னு சொல்றோம், மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலையினுடைய இறுதி பகுதி தான் நம்முடைய தெற்கு கடற்கரையில் உள்ளது. அந்த மலையைத்தான் இவர்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும். விந்தியமலைன்னு சொல்றதுக்கு காரணம் அந்த மலையினுடைய தொடர்ச்சிங்கிறதுக்காக இருக்கலாமே தவிர ஒரே தொட்டு தொட்டு ஓடிக்கொண்டிருக்கும் மலையை ஒரு மலைன்னு கூறலாம். அதுக்கு அது விந்தியமலையாக போவதில்லை. என விந்தியமலை இருப்பது பாரதத்தின் நடு. விந்தியமலையை நடுக்கோடாக வைத்துக் கொண்டால் வடக்கு இந்தியா தென் இந்தியா என்று பிரித்து விடலாம். ஆனா இவர்கள் அந்த இடம்லாம் தாண்டி வந்தாயித்து. ஏன் அவ்வளவு? கிஷ்கிந்தை இருப்பதே தெற்கு இந்தியா தானே. கிஷ்கிந்தையே கர்நாடகத்தில் உள்ளது, என்ன வட கர்நாடகத்தில் உள்ளது. இவ்வளவுதான் வேறுபாடே தவிர, அதனால இது மொத்தமே தெற்கு பக்கம்தான். விந்தியமலையில் வந்து விழுந்தேன் அப்படின்னா மகேந்திரகிரி கருகே எங்கோ விழுந்திருக்க வேண்டும். திருக்குறுங்குடி கஷேத்திரத்துக்கு பக்கத்தில் ஆண்டிலிருந்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று சம்பாதி கூறினார். அப்போது அங்கத பெருமாள் கேட்கிறார், ஜட்டாயுஷோ எதி பிராதா சுதந்தே கதிதம் மயா ஆக்கியாகி எதி ஜானாசி நிலையந்தஸ்ய ராட்சசா. இப்ப ஜட்டாயு ராவணனோடு போரிட்டான்னு கூறினேன். அவன் எங்கு போயிருக்கிறான்? உமக்கு ஏதானு செய்தி தெரியுமா? நீர் பார்த்தீரா? இங்குதானே இருக்கிறீர், உமக்கு கண் பார்வை கூர்மையாயிற்றே, பார்த்ததை கூறும் என்றெல்லாம் அங்கதன் கேட்கிறார். அதீர்க்க தரிசனம் தம்பை ராவணம் ராட்சசாதமம் அந்திகே எதிவாதூரே எதி ஜானாசி சம்சனஹ. உமக்கு இதை பத்தின ரகசியம் ஏதான்னு தெரிந்தால் எங்களுக்கு கூறும். அப்ப சம்பாதி பேச தொடங்குகிறார். நிர்தக்த பக்ஷா கிருத்ரோகம் கதவீர்யா பிளவங்கமாக. எனக்கு சக்தி கிடையாது, வீரியம் குறைஞ்சு போச்சு. ஆனால் வாங் மாத்திரேனாபிராமஸ்ய கரிஷ்யே சாக்கியம் உத்தமம். பேச்சுவாக்கிலேயாவது பேச்சாலேயாவது வாச்சிக்க கைங்கரியமாவது ராமனுக்கு பண்ண வேண்டும். உடலால் தொண்டு புரியாவிட்டால் பேச்சாலாவது தொண்டு புரியக்கூடாதா? ஜானாமி வாருணான் லோகான் விஷ்ணோஸ் திரைவிக்ரமானபி. வருணலோகம் தெரியும். விஷ்ணு திரிவிக்ரமாவதாரம் பண்ணி 3 லோகத்தை அளந்தாரே, அத்தனையும் நான் அறிவேன். ஆனா இப்ப வயசாகி போச்சு. இருந்தாலும் நடந்தது கூறுகிறேன். இந்த மலையில் அடிபட்டு நான் கிடந்த போது ஒரு பெரும் அரக்கன், அவன்தான் ராவணனாக இருக்க வேண்டும். அவன் அழகான மின்னல் கொடி போன்ற ஒரு பெண்ணை, அதாவது சீதையை தூக்கி கொண்டு போவதை பார்த்தேன். சூரிய பிரபேவ சைலாகிரே தஸ்யா கௌசேயமுத்தமம் தாம் து சீதாமகம் மன்னே ராமஸ்ய பரிகீர்த்தனாத். அவள் ராமன் ராமன் அழுது அரற்றி கொண்டு போனாள். அதிலிருந்து அவள் தான் சீதையாக இருக்க வேண்டும்னு யூகிக்கிறேன். அவன் இந்த இடத்தை தாண்டினான். 100 யோஜனை தூரத்தில் கடலுக்கு நடுவே தீவாக இருக்கும் சிறந்த லங்கையில் கொண்டு போய் வைத்திருக்கிறான். அத்தியாஸ்தே நகரீம் லங்காம் ராவணோ நாம ராட்சசா இதோ த்வீபே சமுத்திரஸ்ய சம்பூர்ணே சதயோஜனே. இங்கிருந்து அது வெகு தொலைவில் இருக்கிறது. என்னுடைய கண்களை இடுக்கி கொண்டு பார்க்கிறேன். அங்குதான் சீதை சிறைப்பட்டிருக்கிறாள். உங்களுக்கு சீதையை தேட வேண்டுமானால் இந்த கடலை கடந்தாக வேண்டும். நான் சொல்வது பொய்ன்னு நினைக்க வேண்டாம். இதற்கு மற்றொரு சாட்சி இருக்கிறது. நான் இப்ப என்ன சொன்னேங்கிறதுக்கு என் பிள்ளையும் சாட்சி. சுபார்ஷ்வன் என்பவர் சம்பாதியனுடைய மகன். அவர் ராவணன் சந்தித்து பேசியிருக்கிறான். என்ன கதையின் அடுத்த நாள் பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.